வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் சென்னை செல்ல மதுரை விமான நிலையம் வந்த முதல்வரை பயணிகள் புறப்பாடு இடத்தில் திமுக தொண்டர்கள் கோஷம் எழுப்பி வரவேற்றனர். அப்போது தூத்துக்குடி விளாத்திக்குளத்தை சேர்ந்த அக்ஷயா மார்க்கண்டேயர் என்ற இளைஞர் திடீரென முதல்வர் முன்பு சர்ச்சைக்குரிய கோஷம் எழுப்பினார். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். செய்தியாளர்கள் அந்த இளைஞரை சூழ்ந்து என்ன கோஷம் எழுப்பினீர்கள் என கேட்டனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத கலவரத்தை தூண்டுகிறார்கள் என தெரிவித்தார். போலீசார் உடனே அந்த இளைஞரின் வாயை பொத்தி போலீசார் வாகனத்தில் ஏற்றி சென்றனர். போலீசாரின் விசாரணையில் அந்த இளைஞர் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் நீதிபதி தீர்ப்பிற்கு எதிராக முதல்வர் வருகையின் போது சர்ச்சையாக கோஷம் எழுப்பியது தெரியவந்துள்ளது. அவர் தூத்துக்குடி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மகன் அக்ஷய் மார்க்கண்டேயன் என்பதும் நெல்லையில் சட்டக் கல்லூரியில் படித்து வருவதும் தெரியவந்துள்ளது. மேலும் அவரிடம் போலீசார் விசாரிக்கின்றனர். மதுரை உத்தங்குடியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி உரையாற்றிய போது மதுரைக்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினார். மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகாலமா எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் வடகரையில் விரகனூர் சுற்றுச்சாலை முதல் சக்குடி வர 8.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு 130 கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாசி வீதிகள், வெளி வீதிகள், புதூர், அண்ணா நகர், சந்தைப்பேட்டை, தெற்குவாசல், எஸ்எஸ் காலனி, ஆரப்பாளையம், அரசரடி, பழங்கானத்தம், பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கடை குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் 7 கோடி ரூபாய் செலவில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டு நிரந்தர வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம், பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் 2 கோடி 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறுக்க 9 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம், மேலமாத்தூர், புதுக்குளம் மற்றும் விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை, முடுவாரப்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்றும் பாலமேடு முதல் வேம்பரலை வர இருக்கக்கூடிய சாலை ஆகியவை 1 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் டேடி மெயின் ரோடு அரசு ஹாஸ்பிட்டல் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் அர்ஜுனன் வீடு உள்ளது. சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு குடும்பத்துடன் சென்றார். வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் இரவு வீட்டின் பின்பக்க கேட்டை உடைத்து பீரோவில் இருந்த 150 பவுண்ட் நகைகள் 50,000 ரூபாயையும் திருடிச் சென்றனர். காலை வீட்டிற்கு திரும்பிய அர்ஜுனன் வீட்டின் பின்பக்க கேட்டு உடைக்கப்பட்டுள்ளதை கண்டு ஆர்எஸ் மங்கலம் போலீசில் புகார் கூறினார்.
போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டசபை தொகுதியில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி நடைபெறுகிறது. இறுதி நேர வாக்காளர் திருத்த பட்டியல் பதிவேற்றத்தில் பெரும் குளறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக அதிமுகவினர் கடுமையாக சாடினர். முன்னதாக குன்னூர் சட்டசபை தொகுதியில் 1,92,286 வாக்காளர்கள் இருந்தனர். சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு 16,123 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. தற்போது 1,76,163 வாக்காளர்கள் இருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் வெலிங்டன் கண்டோன்மென்ட் வாரிய பட்டியலில் இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், ஒரே நபரின் இரட்டை பெயர்கள் உள்ளிட்ட எதுவும் சரி செய்யப்படாமல் இறுதி வாக்காளர் பட்டியல் அவசரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. 138 பாகத்தில் BLO ஆய்வில் இல்லை என உறுதி செய்யப்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படவில்லை. 13 ஆண்டுகளாக இடம்பெயர்ந்தவர்களின் பெயர்கள் கூட நீக்கப்படாமல் பட்டியல் வெளியானதால் கடும் சர்ச்சையை கிளப்பியது. மேலும் குன்னூர் நகராட்சி 20வது வார்டு பகுதியில் வாக்காளர்கள் இல்லை என தெரிய வந்தும் நகராட்சியினர் பல பெயர்களை பதிவேற்றம் செய்தனர். அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பின்னர் சுமார் 252 வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதுகுறித்து அதிமுக முன்னாள் MLA சாந்திராமு கூறுகையில், ஆளும் கட்சியின் அழுத்தத்தால் அவசரமாக இறுதிக்கட்ட பட்டியல் பதிவேற்றம் நடந்துள்ளது. தவறாக பதிவேற்றம் செய்த ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்புகிறோம் என கூறினார். தொடர்ந்து பல பகுதிகளில் இதுபோன்ற தவறுகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆரோக்கியநாதன் என்பவர் இறந்த நிலையில் அவருக்கு சின்ன வண்டிச்சோலை மற்றும் பேரட்டி என 2 பகுதிகளில் வாக்கு உள்ளது. 2008ஆம் ஆண்டு முன்னாள் வாரிய முதன்மை செயல் அலுவலர் ராஜஹன்ஸ் அவஸ்தி மற்றும் அவரது மனைவி மம்தா அவஸ்தி டிரான்ஸ்பர் வாங்கிவிட்டு இடம்பெயர்ந்தனர். ஆனால் இறுதி பட்டியலில் அவர்களின் பெயர் நீக்கப்படவில்லை. இதுபோன்ற பல குளறுபடிகள் இருந்ததால் அதிமுகவினர் கண்டனம் தெரிவித்தனர்.